அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் இனி எல்லாமே குரு வழிதான். இனி காலப்போரான் குரு உலகம் முழுவதுமே என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் ஆகிய 8இல் நுழைந்திருக்கிறார். குரு 8இல் இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். சகாயாதிபதியாகவும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் மிகப்பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது. ஆனால் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருப்பினும் குருவின் சுப பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் நீங்குவதற்கான யோகமும் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு காலப்போரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது காலப்போரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அதிலும் மனித வாழ்வுல நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன. நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. அப்படிப்பட்டவர் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குரு அது சுப பார்வையை ரிஷபராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் குறிப்பாக குருவின் 5ஆம் பார்வை கன்னி ராசியின் மீதும், 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மீதும், 9ஆம் பார்வை மகர
ராசியின் மீதும் விழுகிறது. பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன், சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாறையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது. இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு. ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே ஆவேன், என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும், ஆனால் ஜெயித்தால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நீ என்ன பைத்தியக்காரனா, இந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது, சக்தி வாய்ந்த கதவு, பல டன் எடை கொண்ட கதவு, அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல், நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள், எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான். அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரன்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது. பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை. எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது. அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் இடைஞ்சலாகவும் பல வந்தன. இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது. அனைத்துமே தன்னுடைய நேர் வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும். குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. குருவின் அமைப்பு இப்படி இருக்க, துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதை செய்தாலும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குருவின் சுப பார்வை 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு வலுவாக கிடைப்பதால் அஷ்டம குருவால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருக்கிறது. ராசியின் ராஜயோகாதிபதியான சனி 5இல் இருக்கிறார். மிக வலுவாக 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். விரயத்தில் கேது இருந்தாலும் பாதிப்பு இல்லை. எனவே அஷ்டம குரு மற்றும் விரய கேதுவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமையான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. உத்தியோக ரீதியாக சனி சாதகமாக வலம் வருகிறார். எனவே அஷ்டமத்தில் குரு இருப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிக்கல்கள் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு
புதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகளுக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இருந்தாலும் பாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும் போது துலாம் ராசிக்காரர்கள் அவசரப்படாமல் சற்று வளைந்து கொடுத்து செல்வது நன்மை நிறைந்து கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அஷ்டம குருவால் நிச்சயமாக எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. விஸ்தரிப்பு மற்றும் புதிய திட்டங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம். சரக்குகளை கடனுக்கு அனுப்ப வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும். மற்ற அனைத்துமே மிக வலுவாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அஷ்டம குருவால் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் ஒரே சீராக அமையும். உங்களுக்கு வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக கலைத்துறையினருக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினருக்கு அலைச்சல் அதிகரிக்கும், குழப்பம் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அனுகூலமற்ற சூழ்நிலைகளை கூட அஷ்டம குரு சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு தடை இல்லை. மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறைக்கு எதிர்பார்க்கிறபடியே அடிப்படையான வசதிகளுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. ஆனால் விரைய செலவுகள் சார்ந்த விஷயத்திலும் கடன் வாங்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை. கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழலும் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. இந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்யுங்க. இல்லை என்றால் சில அலைச்சல் அதிகரிக்கலாம். பணிச்சுமை உள்ளிட்ட சில சுமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அவ்வப்போது குழப்பமும் தயக்கமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே பெண்மணிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒரு முறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும்.